வணக்கம். 2026 பொங்கல் பரிசு தமிழ்நாடு முழுக்கவே இப்போ இதுதான் பேச்சா இருக்கு. என்ன பரிசு கிடைக்க போகுது? எவ்வளோ பணம் கொடுப்பாங்க? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? வாங்க இத பத்தி முழுசா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, 2026 பொங்கலுக்கு என்னதான் கிடைக்க போகுது? ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? வெறும் பொருள் மட்டுமா, இல்ல பணமும் கூட வருதா? அதான் இப்போ முக்கியமான கேள்வி. இந்த வருஷம் ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. எப்பவும் போல ஒரே ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் கிடையாது. இந்த தடவை அரசாங்கம் 2 விதமான பரிசு தொகுப்புகளை கொடுக்க போறாங்களாம். ஆமா, 2. அது ஏன், அந்த 2க்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். பரிசு பொருள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எல்லாருடைய கண்ணும் காதும் எது மேல இருக்கு? பணத்து மேல தான். இந்த தடவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யோசிச்சு பாருங்க, 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கலான்னு ஒரு பேச்சு பலமா அடிப்படுது. நிஜமாவே இது நடந்துச்சுன்னா இதுதான் தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய பொங்கல் பரிசா இருக்கும். ஓகே, ஆனா இந்த 5000 ரூபாய்ங்கிற நம்பர் எப்படி திடீர்னு வந்துச்சு? இது சும்மா ஒரு பண்டிகைக்காக கொடுக்கிற பரிசு மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கே இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வருஷ பொங்கல் பரிசு ஏன் இவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரியும். இப்ப இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். போன அரசாங்கம் 2500 ரூபா கொடுத்தப்பவே அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா அப்போ எதிர்க்கட்சியா இருந்த திமுக இது பத்தாது, 5000 ரூபாய் வேணும்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததும் என்னாச்சு? வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் போன பொங்கலுக்கு அதுவும் இல்ல, சுத்தமா பணமே கொடுக்கல. இப்போ 2026ல எலெக்ஷன் வரப்போது பாருங்க, மறுபடியும் அதே 5000 ரூபாய்ங்கிற பேச்சு முன்னாடி வந்திருக்கு. இந்த ஏற்ற இறக்கம் இதுவே இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நல்லா சொல்லுது இல்லையா? சரி, அரசியல் பின்னணி என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப அசல் விஷயத்துக்கு வருவோம். அந்த 2 பரிசு பைக்குள்ள என்னதான் இருக்கு? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதுக்கு நாம காசு கொடுக்கணுமா, இல்ல இலவசமா? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க இருக்கிற வித்தியாசத்தை நல்லா பாருங்க. முதல் பேக்கேஜ், அதாவது பச்சரிசி, சர்க்கரை, கரும்பெல்லாம் இருக்கிறது, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் கிடைக்கும். அதுவும் முற்றிலும் இலவசம். ஆனா இந்த 2வது பேக்கேஜ் இருக்கு பாருங்க, அதுல பாசிப்பருப்பு, வெல்லோன்னு மளிகை பொருள்லாம் இருக்கு. அது வெறும் 25 ரூபாய்க்கு தராங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், இது நகரப் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி. சரி, பரிசு பொருள் பத்தி பேசிட்டோம். ஆனா மறுபடியும் நம்ம அந்த முக்கியமான கேள்விக்கே வருவோம். பணம் எவ்வளோ? இது மக்களுக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய கேள்விதான். ஒரு பக்கம் மக்கள் 5000 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தா அரசாங்கத்தோட கஜானா என்ன ஆகும்? இது 2க்கும் நடுவுல ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட் நடந்துட்டு இருக்கு. முதல்ல அந்த இலவச பரிசு தொகுப்புக்கான செலவை மட்டும் எடுத்துக்குவோம். அந்த கரும்பு, அரிசி, சர்க்கரை வாங்குறதுக்கு மட்டுமே அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 248 கோடி ரூபாய் செலவாகுதான். அடேங்கப்பா, 248 கோடி! இதுவே பெரிய காசுதான். ஆனா நாம பேச போற பணப்பரிசோட ஒப்பிடும்போது இது சும்மா ஒரு சின்ன துளி. இப்போ அவங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மொத்த செலவு எங்கேயோ போயிடும். கிட்டத்தட்ட 11000 கோடி ரூபாயே தாண்டி. யோசிச்சு பாருங்க, பொருளுக்கான செலவை விட இது 40 மடங்கு அதிகம். இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய நிதிச்சுவைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனால தான் அரசாங்கம் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா 5000 ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. தேர்தலும் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மலை மாதிரி செலவு. அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை மாதிரி வேற பெரிய திட்டங்களும் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சு எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். அப்போ நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொங்கலுக்கு பணம் தர்றது மட்டும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். ஆனா அந்த தொகை 3000 ரூபாயா இல்ல அவங்க சொன்ன 5000 ரூபாயாங்கிறது தான் இன்னும் சஸ்பென்ஸா இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நிமிஷத்துல வேணாலும் வரலாம். சோ வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, பணம் எவ்வளோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன? நாம எப்படி அந்த பரிசை வாங்க போறோம்? ஜனவரி 3ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் தள்ளுமுள்ளும் இல்லாம இதை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்க போறாங்க? அதுக்குன்னு அரசாங்கம் ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்காங்க. இந்த தடவை நாம கியூல போய் மணிக்கணக்கா நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது போல. ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்களே நம்ம வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுத்துருவாங்களாம். அந்த டோக்கன்ல நாம என்னைக்கு, எந்த நேரத்துக்கு, எந்த கடைக்கு போகணும்னு எல்லா விவரமும் தெளிவா இருக்கும். இதனால தேவையில்லாத கூட்ட நெரிசலை ஈஸியா தவிர்த்திடலாம். யாரையும் ரேஷன் கடையில இருந்து ஏமாற்றத்தோட திருப்பி அனுப்பக்கூடாது. இதுதான் அதிகாரிகளுக்கு அரசாங்கம் போட்டிருக்கிற ரொம்ப கண்டிப்பான உத்தரவு. தகுதியான எல்லாருக்கும் அவங்க பரிசு எந்த பிரச்சனையும் இல்லாம போய் சேரணுங்கிறதுல இந்த முறை ரொம்ப உறுதியா இருக்காங்க.
அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த 2026 பொங்கல் பரிசு வெறும் ஒரு பண்டிகை கொண்டாட்டத்துக்கானது மட்டும்தானா? இல்ல வரப்போற தேர்தலோட முடிவுகளையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய அரசியல் கேம் சேஞ்சரா இது இருக்க போகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?